அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 7/10/2024, அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் புரட்டாசி 21ஆம் நாள். இன்று திங்கள்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் புலால் மறுத்தல். குறள் 260. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். தெளிவுரை: எந்த உயிரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் இருப்பவனை எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீங்கள் வேலை செய்து வரும் அலுவலகத்தில் இன்று பணி உயர்வு கிடைக்கும். உங்கள் வேலை பலரால் பாராட்டப்படும். இன்று நீங்கள் செய்யும் தொழிலுக்கு புதிய வேலையாட்களை பணி நியமனம் செய்வீர்கள். தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். தொழில் சார்ந்த பயணங்களும் செல்வீர்கள். என்று உங்கள் மனைவிக்கு காலேஜ் போகும் உங்கள் மகள் மீது சந்தேகம். கொஞ்ச நாட்களாக அவள் மறைத்து மறைத்து ஃபோன் பேசுகிறார். இரவு போர்வைக்குள் வைத்து பேசுவதாக எண்ணியது கூட சரியாகத்தான் போச்சு. அம்மா கண்டுபிடித்து அம்மா மகளிடையே பெரிய பிரச்சனையாகும். என்று இந்த செல்போன் வந்ததிலிருந்து ஊரில் அதிகமாக இப்படித்தான் போகின்றது சமுதாயம். குழந்தை பிறப்பு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். என்று வீடு கட்டும் அல்லது வீடு வாங்கும் ஆசை எப்படியோ நிறைவேறும். என்று ரிட்டையர்மெண்ட்டான பணத்தை மகன் கேட்டதும் அந்த பணத்தை அப்படியே கொடுத்து மகனுக்கு உதவ இதோ இன்று அவர் வீடு வாங்கும் முனைப்பில் இருப்பார். இன்னும் சிறிது நாட்களுக்குள், அதாவது 10 நாட்களுக்குள் விவசாயத்துறையில் குறிப்பிடத்தக்க வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி அரசு அதை அரசாணையாக நாளிதழில் வெளியிடும். மக்களுக்கு நற்செய்தியாகத்தான் இருக்கும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அடிக்காமல் மிரட்டாமல் அன்பாக சொல்லும் விதத்தில் சொன்னால் அவர்களே விருப்பத்துடன் ஆசையாக படிப்பார்கள். மாணவர்கள் நன்கு படித்து எதிர்பார்த்ததற்கும் மேல் மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலம்தான் இது. கொஞ்ச நாட்களாக வியாபாரிகளுக்கு வியாபாரம் அதிகம்தான், அதில் நல்ல வருமானமும் கூட. சிலர் ஒரு மன சந்தோஷத்திற்காக குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்வார்கள். என்று மகளிர் போலீஸ் துறைக்கு பல சலுகைகள் வழங்கி செய்தி வெளியிடும் அரசு. கலவரத்தின் போது அவர்களின் பாதுகாப்புக்கு எவ்வித முன்னெடுப்பும் செய்யவில்லை என மகளிர் பாதுகாப்பு கவுன்சில் கவலை தெரிவிக்கும். வரும் 5 நாட்களுக்கு மகளிரின் சாகசங்கள் பற்றிய செய்திகள் செய்தித்தாளில் வருவதை காண முடியும். அது போலீஸ் மற்றும் இராணுவ துறைகளில் இருக்கும் மகளிரின் வீரதீர செய்தியாக இருக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. குடும்பத்தில் மரபு ரீதியான உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. மனைவியின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். மற்றபடி இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் முரட்டுத்தனமாக தாக்குவதால் காயம், வைரஸ் தொற்று, பரம்பரை நோய்கள், மனநோய், மன அழுத்தம், நரம்பு மண்டல பாதிப்புகள், மயக்கம் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று சரண்யா, பிரியா, ரமேஷ்குமார், ஜெகதீஷ், குமரேஷ், ராம்குமார், ரங்கராஜ், செந்தில்குமார், இளங்கோ, மரகத செல்வி, குழந்தைவேல், தண்டபாணி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும். இன்று தையல் கடை, கண்காட்சிகள், குறுகிய சந்து, சலூன், சிறைச்சாலை, சர்ச், உயரமான பகுதி, நிர்வாக அலுவலகம், கொரியர் ஆஃபீஸ், விடுதி, மருத்துவமனை, கடல் இப்படியாக சென்று வருவீர்கள். நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லும் போது மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய சமையலில் கீரை, நெல்லிக்காய், சுரைக்காய், பீட்ரூட், முருங்கை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். உங்களுக்கு பிடித்தமான பால் சாதமும் கூட. இன்று வெள்ளை, ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.